பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அளவற்ற கிருபையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு கிருபையை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிருபையை குறித்து எங்களோடு இணைந்து தியானிக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 40 நாள் தியானத்துல தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பயணிக்க முடியும் அன்போடு கூட கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்குமானால் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இன்னைக்கு நாம சிந்திக்க போற காரியம் என்னன்னு சொன்னா, கிருபை உங்களை பலப்படுத்தும். கிருபை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அனைவருடைய வாழ்க்கையில இந்த நாளில் அதை கொடுக்க ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க நான் வாசிக்கிற அருமையான வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறார். 7ஆம் ஊழியக்காரனுக்கு எழுதுறார். ஒருவேளை அப்ப நான் ஊழியக்காரனை பத்தி பேச போறேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தை பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஆமேன் கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொல்ல விரும்புறாரோ அது நிச்சயமா உங்களை வந்து சேரும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புறேன். வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ என்ன செய், பலப்படு அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை குடும்பத்துல பலப்பட்ட அனுபவத்துல இல்லாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பலப்பட்ட ஒரு அனுபவத்துல ஜீவிக்க முடியாம நீங்க போராடி கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற தொழில்ல நீங்க செய்யற தொழில்ல ஒரு பலப்பட்ட அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நேற்று இரவு கூட நீங்க புலம்பிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில சொல்றாரு, கலங்காதீங்க, கிருபையில பலப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இந்த கிருபை உங்களை பலப்படுத்தும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கிருபை என்ற வார்த்தை என்பது ஏதோ ஒரு பேர் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சிலர் சொல்றீங்க, நான் பலவீனமா இருக்கிறேன் பாஸ்டர், நான் வியாதியில இருக்கிறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில இருக்கிற வியாதியில இருந்து என்னைக்கு நான் வெளியே வரப்போகிறேன், என்னைக்கு நான் சுகமாக போகிறேன், எனக்கு இந்த வியாதியில இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பாரா, நான் பலப்படுவனா, பழைய பலனுக்கு நான் வருவனா அப்படின்னு சொல்லி பலர் ஏங்கி கொண்டிருக்கீங்க. கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, உங்களை ஆண்டவர் கிருபையில பலப்பட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமா இந்த கால வேளையில விசுவாசத்தோட ஆண்டவர் இந்த கிருபையில பலப்படுத்துவார்னு சொல்லி நீங்க விசுவாசித்து நீங்க இதை அறிக்கையிடுவீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில கிருபையில பலப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் ஆமென் அவருடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உங்க ஜீவியத்துல நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்களா? அது ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் சரீர பிரகாரமான பலகீனமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலவேளையில சொல்றாரு, கிருபையில பலப்படு மகனே, கிருபையில பலப்படு மகளே. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலன் இழந்து போய் இருக்கிறதா? இன்னைக்கு நான் கிருபையை தருகிறேன். அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ளு. அந்த கிருபையை உன் வாழ்க்கையில சுதந்திரித்துக்கோ. நீ பலப்படணும். எனக்காக நீ பெரிய காரியங்களை செய்யணும், எனக்காக நீ நிக்கணும், எனக்காக நீ பேசணும், எனக்காக நீ அநேக காரியத்தை செய்யணும். ஆகவே இந்த காலவேளையில சொல்றேன், உன்னை நான் கிருபையில பலப்படுத்துவேன். எஸ், ஆமென். கர்த்தர் உங்களை கிருபையில பலப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கையில தளர்ந்து போன அனுபவத்தை ஆண்டவர் ஒருபோதும் தொடர்ந்து நீடிக்க ஒரு நாள் விட மாட்டார். உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எந்த அளவுக்கு பலப்பட்ட அனுபவத்துல உறுதியா இருந்தீங்களோ அதே போல 2025 வருஷத்துல இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் இந்த காலவேளையில சொல்ல, திரும்பவும் அதே பலப்பட்ட அனுபவத்தை உன் வாழ்க்கையில நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எஸ், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு பேசுகிற வார்த்தை ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லல, உண்மையாகவே ஆவியில உற்சாகத்துல நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், கிருபையில பலப்படுத்துவார். கிருபை உங்க வாழ்க்கையில அது எதையோ எதிர்பார்த்து வரக்கூடியதல்ல, ஒன்றுமில்லாத நிலைமையில, தகுதி இல்லாத நிலைமையில கொடுக்கப்படுவதா கிருபை. ஆகவே இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு அருகதையே இல்லை, ஆனா நான் பலப்படுவனான்னு சொல்றீங்க பாருங்க,
உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கிருபையில பலப்படு, நீ கிருபையில பலப்படு. இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே இதை விசுவாசித்து உங்க வாழ்க்கையில அப்படியே ஆகட்டும் சொல்லி அந்த கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இந்த காலவெளியில கிருபையில என்ன பலப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நிச்சயமா உங்களை குறித்த திட்டம் வெகு சீக்கிரமாக நிறைவேற போகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையினால, காயப்படுத்துகிற நிலைமையினால நீங்க பலனிழந்து போய் இருக்கீங்க. பலப்பட்ட அனுபவத்தை விட்டு ஆமென் உங்க வாழ்க்கையில தள்ளாடி கொண்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற கிருபையில பலப்படுங்க. அளவற்ற கிருபை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு தந்திருக்கிறாரு. எத்தனைதான் உலகத்துல மனிதர்கள் திரும்ப திரும்ப நம்மளை காயப்படுத்தினாலும், காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நமக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாலும், உங்க வாழ்க்கையில இனி நீங்க தடுமாறக்கூடாது, இனி நீங்க உடைஞ்சு போகக்கூடாது. சொல்லணும், ஆண்டவர் என்னை கிருபையில பலப்படுத்துவதற்கு தான் இதெல்லாம் அனுமதிக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன். என்னை கிருபையில ஆண்டவர் பலப்படுத்துவார். திரும்ப திரும்ப சொல்லுங்க, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உங்களை வேதனைப்படுத்த நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஒரே ஒரு வசனம் தான், வேற நான் எதையும் உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல. தீமோத்தேயை பார்த்து, குமாரனே கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில நீ பலப்படு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். அன்பான தங்கச்சி, அன்பான தம்பி, அன்பான அம்மா, அன்பான அப்பா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்துல கிருபையில பலப்படுங்க. நீங்க என்னெல்லாமோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க தானே, வேணாம், புலம்ப வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கிருபையில பலப்படுத்துங்க, உங்க கிருபையில என்னை பலப்படுத்துங்க, உங்க கிருபையில என்னை பலப்படுத்துங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த கிருபையை குறித்து பலப்பட்டு அவர்கள் பாடி இருக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. சிலருக்கு பாடலாம் பிடிக்காது, ஆனா கிருபையை உணர்ந்தவங்க தான் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் உண்டு. கிருபையால் என்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். என்னை பலப்படுத்தி ஆண்டவர் இம்மட்டுமா ஆண்டவர் உங்களுக்கு முன்னால எத்தனையோ ஜனங்களுக்கு முன்னால உபயோகமாய் கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க கிருபையில பலப்படணும், கிருபையில பலப்படுவதற்கு ஏற்ற ஆவிக்குரிய நிலைமையில உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் பேசுறாரு. நீங்க கிருபையில பலப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும், உங்க ஜெப ஜீவியம் மாறும். உங்களுடைய தியானிக்கிற, அதாவது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற உங்களுடைய தியானம் அவருக்கு பிரியமாய் மாறும். நீங்க வேதத்தை அதிகமா படிக்கக்கூடியவங்கள மாறுவீங்க, நன்மை செய்யக்கூடியவங்கள மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லக்கூடிய உறுதி உள்ளவர்களா, மன வலிமை உள்ளவர்களா நீங்க மாறுவீங்க. அது எந்த சந்தேகமும் இல்லை. சிலருடைய குடும்பத்துல பண பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சில குடும்பத்துல பணத்துல ஒரு பெரிய போராட்டம், பொருளாதாரத்துல ஒரு பெரிய சிக்கலோட நீங்க தவித்துக் கொண்டிருக்கீங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியாத நிலைமையில இருக்கீங்க. ஆனா அப்படி அல்ல, கர்த்தர் நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கைகளை அவர் பலப்படுத்த விரும்புறாரு. நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்களை மாறுவீங்க. சோர்ந்து போய் முடங்கி கிடக்காதீங்க. தேவ சமூகத்துல முழங்கால் பிடிட்டு இந்த காலவெளியில சொல்லுங்க, இந்த கிருபையில பலப்படுத்துங்கப்பா. நான் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய கடமை மாறணும், அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய நபரை நான் மாறணும், அநேகருடைய இயலாமையை போக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை கிருபையில பலப்படுத்துவார். ஜெபிப்போமா. ஆண்டவர் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாம மகிமைப்படட்டும். இந்த காலவெளியில அளவற்ற கிருபை குறித்து நாள்தோறும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கிருபையில பலப்படுவதற்கு, இன்னைக்கு கிருபையானது அவர்களை பலப்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தையை பேசுவதற்கு அடியானுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே இந்த வார்த்தையானது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரை பலப்படுத்துவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே திட்டம் பரிபூர்ணமா நிறைவேறட்டும். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலவெளியில நாள் முழுவதும் சொல்லுங்க, இந்த கிருபையில பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தொடர்ந்து நீங்க இதை அறிக்கை எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நாளைக்கு இன்னொரு கிருபையை குறித்து நம்ம சிந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.